அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன அப்டின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சக்கரை ரொட்டி தான் பார்க்க போறோம். இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாவும் சொல்லலாம். அதுவும் இல்லாம நைட்டு டின்னருக்கும் குடுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இத நம்ம குடுக்கலாம். நமக்கு பசங்க சாப்பிடுறத மோஸ்ட்டா நெறைய பேர் அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கறனால, இந்த மாரி ஒரு மெத்தட்ல செஞ்சு குடுத்தீங்க அப்டின்னா, பசங்க நல்லா விரும்பி சாப்பிட வைப்பாங்க. சரிங்களா? இதுக்குள்ள நம்ம என்ன சேர்க்கிறோம் அப்டின்னா, தேங்காய் சேர்க்கிறோம் அண்ட் தென் சர்க்கரை சேர்க்கிறோம். சரிங்களா? அதனால நல்லா ஜூஸியாவும், நல்லா ஸ்வீட்டாவும் இருக்கும் இந்த சக்கரை ரொட்டி. தேங்காய் நீங்க அரைச்சும் இது பண்ணிக்கலாம். துருகவும் செஞ்சுக்கலாம். அது உங்களோட விஷ் தான். சரிங்களா? சப்பாத்தி மாவு இருந்துச்சு அப்டின்னா, சப்பாத்தி மாவு ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கோங்க. நல்லா பெசஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்டி வச்சுக்கோங்க. தட்டிட்டு சப்பாத்தி மாவ பெரட்டிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. நல்லா சப்பாத்தி மாவை இந்த மாரி பெரட்டி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அதுக்குள்ள நம்ம கொஞ்சோண்டு தேங்காவ வச்சுக்கலாம். நம்ம சோமாஸ் செய்வாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி மெத்தட் தான். தேங்காவை கொஞ்சம் வச்சுட்டு அதுள்ள சுகர் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணுறதுனால தான் அந்த ஹீட் பட்ட உடனே அதை நல்லா ஜூஸியாக உள்ளே ஆகிடுது. ஜீரா மாதிரி ஆகிடும். நல்லா உருகி வந்துடும். சரிங்களா? அப்படி உருங்கி வரனால தான் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த பிள்ளைக்கு தாங்க பிடிக்காது சுகர்ன்றது. பார்த்தீங்கன்னா சோமா ஷேப்பில் வந்துருச்சு. பேன் இங்கே ஹீட் ஆகிட்டுருக்கு. பேன் ஹீட் ஆன உடனே அதை தூக்கி நம்ம அந்த பேனில் போட்டுடணும். லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே இருக்கிறதும் கொஞ்சம் வேகும். சரிங்களா? ஏன்னா நம்ம இதை ரெண்டாக மடிச்சிருக்கோம்ல, அதனால். தட்ஸ் ஆல். நல்லா ஸ்வீட்டான மெல்ட் ஆகக்கூடிய சக்கரை ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. Like, share and subscribe. Thank you.